ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்வுக்கான கட்டணத்தை மாணவர்களுக்கு திரும்பச் செலுத்தும் பணி தொடங்கியுள்ளது. வங்கிக் கணக்கு விவரங்களை சமர்ப்பிக்காத மாணவர்கள் நாளை இரவு 11:50 மணிக்குள் சமர்ப்பிக்க தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் தலைமையில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பட்ஜெட்டில் பத்திரப்பதிவுத்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதல்வர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்து அமைச்சர் ஆனந்துடன் ஆலோசித்ததாக அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தாவேக அரசு ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்து வருகிறது என்றும் அவர் பாராட்டியுள்ளார். இந்த சந்திப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு. இந்த புதிய அரசை, அதாவது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, அதாவது எங்களுடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு ஒரு வித்தியாசமான அதிகாரிகளை வைத்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திய அரசுக்கு எங்களுடைய பாராட்டுகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். பதவிக்காகவும் பணத்தை காப்பாற்றிக் கொள்ளவுமே பலர் அதிமுகவிலிருந்து மாற்றுக் கட்சிக்கு சென்றுள்ளதாக இபிஎஸ் விமர்சித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ் இவ்வாறு கூறியுள்ளார். டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் இணைக்க எடப்பாடி பழனிசாமியிடம் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். டிடிவி தினகரன் வேறொரு கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பதாக இபிஎஸ் பதிலளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநர் ஜனநாயக சித்து விளையாட்டை விளையாடி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். குதிரை பேரம் என திமுக வாய்க்கு வந்தபடி பேசுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட தாவேக தலைவர்கள் கருத்து தெரிவிக்க தடை விதிக்க கோரி திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி முன்வைத்த அவசர முறையீட்டை ஏற்று நாளை விசாரிப்பதாக ஒப்புதல். அரசு வேலைக்கு பணம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறையின் லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் மனு. விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூர் கோவிலில் தரிசன கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரிய வழக்கு. தரிசன கட்டண உயர்வை அறநிலையத்துறை இணையதளத்தில் வெளியிட உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வழக்கை முடித்து வைத்தது. தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் அருகே திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு GST சாலை வழியாக பைக்கில் சென்றவரிடம் ஐபோன் பறிப்பு. முகமூடி அணிந்து பைக்கில் வந்து செல்போனை பறித்து சென்ற நபர்கள் குறித்து CCTV காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்டத்தின் வசாய் பகுதியில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. குடியிருப்புகள், சாலைகள் என திரும்பிய திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சி அளிப்பதால் மக்கள் கடும் அவதி.
மகாராஷ்டிர மாநிலம் புனே மாவட்டத்தின் படான் என்ற கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு வீடு முழுமையாக மண்ணில் புதைந்ததால் பரபரப்பு. ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களும் மண்ணில் புதையுண்டிருக்கலாம் என்று அஞ்சப்படும் நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். மகாராஷ்டிராவின் மும்பை, பால்கர், ராய்காட் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஏற்பட்ட பல்வேறு விபத்துகளில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹைதராபாத் திரையரங்கில் புஷ்பா 2 கூட்ட நெரிசல் வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் நம்பள்ளி நீதிமன்றத்தில் காணொளி வாயிலாக ஆஜரானார். குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்கள் ஆஜராகாததால் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை நீர்கொழும்பு சிறையில் கைதிகளுக்குள் 2வது நாளாக பயங்கர கலவரம். சிறைக்குள் 2 குழுக்கள் இடையே வெடித்த பயங்கர மோதலில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர்.